டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் தமிழில் இன்றைய பிரமுகர் பகுதியில் சிறப்பாக இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரமுகரை உங்களுக்கு அழைத்து வந்து அவர்களிடத்திலே இருக்கும் நல்ல பல பண்புகளை, அவர்கள் மக்களுக்கு செய்யும் பல நன்மைகளை உங்களுக்கு நாங்கள் எடுத்துரைத்திருக்கின்றோம். கலைத்துறையாக இருந்தாலும் சரி, எழுத்துத்துறையாக இருந்தாலும் சரி, இசைத்துறையாக இருந்தாலும் சரி, வைத்தியத்துறை என்று பல துறையிலிருந்து பல பிரமுகர்களை அழைத்து வந்து நல்ல பல தகவல்களை உங்களுக்கு நாங்கள் தந்த வண்ணம் இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு பல பயன்களை தர வேண்டும் என்ற ரீதியிலே முழுமையாக இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றும் நம் நாட்டிலே எந்த வளம் இல்லை, அனைத்து வளங்களும் இருக்கின்றன. அவை பயன்படுத்துவதில் தான் நமக்கு சற்று நிதானம் குறைவா அல்லது கவனக்குறைவா என்று புரியவில்லை. அனைத்து வளங்களும் உள்ளடங்கப்பட்ட இந்த நாட்டிலே மனித வளமும் அதிகமாக இருக்கின்றது, கலை ஆர்வமும் அதிகமாக இருக்கின்றது, எழுத்து ஆர்வம், இசை ஆர்வம், பாடல் வரிகளை தர வேண்டும் என்ற ஆர்வம் நிறைய பேர் இடத்திலே நிறையவே இருக்கின்றது. அதை நாங்கள் பெற்றுக்கொள்வதில் தாமதிக்கின்றோம். பெற்றுக்கொண்டால் அவர்களை ஊக்குவிப்பதிலும் நாங்கள் ஆர்வம் காட்டுவது இல்லை. இது ஏன் என்று சமுதாயத்தில் எங்களுக்கு புரியாத ஒரு விடயமாக இருந்தாலும் நம் நாட்டில் உள்ள கலைஞர்கள் அனைவரும் சிறந்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே வளர்ந்து வரும் கலைஞர்களாகவும் துடிப்பு மிக்க இளைஞர்களாகவும் சமுதாயத்திலே தமிழ் மொழி பாடல்கள் துளைந்து போகக்கூடாது, அவை என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ரீதியிலும் பல பாடல்களை நமக்கு தந்த வண்ணம் இன்றைய ஒரு இள சமுதாயத்தினரை நாங்கள் இன்று நிகழ்ச்சியில் இணைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே பாடல் அது மாத்திரமல்ல, ஆல்பம் என்ற அடிப்படையிலே பாடல் தொகுப்புகளை வெளியிட்டு அதன் மூலமாக சமுதாயத்திற்கு இன்று அறிமுகமாகி வரும் ஹரி மேனன் அவர்களை நாங்கள் நிகழ்ச்சியில் இணைத்திருக்கின்றோம். வணக்கம். பொதுவாக இந்த பாடல்களை எழுதுவது, பாடுவது, இசையமைப்பது என்பதெல்லாம் இன்றைய காலகட்டத்திலே அதிகமாக இளைஞர்களிடத்திலே ஒரு துடிப்பு மிக்க ஆவலாக இருக்கின்றது. அந்த வகையிலே நீங்களும் அறிமுகமாக இருக்கிறீர்கள். புதிதாக அறிமுகமாவதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படித்தது, நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய கனவு, பெற்றோரின் கனவு, உங்கள் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? நானும் சாதாரணமாக எல்லா பசங்களும் மாதிரி தான். ஸ்கூலில் இதெல்லாம் கனவு லட்சியமாக இருந்ததே தவிர இந்த ஃபீல்டில் தான் போவேன்னு எனக்கு தெரியாது. சின்னத்துலேருந்து நானும் ரோபினும் நல்ல நண்பர்கள். எங்களோட குழு உருவாகிறதுக்கு முழு காரணம் ரோபின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ஒரு கனவாக மட்டுமே இருந்திருக்கும். ஆனால் எல்லாத்தையும் இணைச்சு எல்லாம் இணைச்சு இப்படி ஒன்று செய்யலாம்னு சொல்லி கொண்டு வந்தது ரோபின் தான். ஸோ இது பாடசாலை கல்வி அதெல்லாம் சாதாரணமாக தான் இருந்தது. எங்களோட வீட்டில் எல்லா அம்மா அப்பா ஆசைப்படுற முறையும் நல்லா படிக்கணும் அப்படி தான் நினச்சாங்க. இப்படி இந்த லட்சியம் இப்படின்னு சொல்ல தெரியல. ஆனால் இசையில் ஆர்வம் இருக்குது, ஓரளவு திறமையும் இருக்குது. ஸோ ஏதாவது சாதிக்கணும்னு ஆசைப்படுறோம். நண்பரின் கைகோர்ப்பு இருந்தது. லட்சியம் இல்லாவிட்டாலும் எதையாவது சமுதாயத்திற்கு சாதிக்க வேண்டும் என்ற இந்த உந்துதல் தான் இந்த இளைஞர்களை இன்று வழிநடத்துகின்றது. வாழ்க்கையில் ஒரு படி மற்றவர்கள் முன்னிலையில் நாம் ஜொலிக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடுதான் அவர்களை சமுதாயத்திற்கு முன்னிலைப்படுத்துகின்றது. அந்த வகையில் ஹரிமேனனுக்கும் அப்படித்தான் ஒரு துடிப்பு இருந்திருக்கின்றது. தன்னுடைய நண்பரின் துணை கொண்டு, தனக்கு இருக்கும் அந்த இசை ஆர்வத்தை கொண்டு ஏதாவது செய்ய வேண்டும் அந்த இசைத்துறையிலே என்ற ஆர்வம் தான் இன்றைய ஆல்பமாக வெளிவந்திருக்கின்றது. இருந்தாலுமே நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலே யாருடைய இசையில் அதிகமாக பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள்? அதிகமாக சின்னத்தில் எல்லாமே நாங்கள் வந்து 90s காலகட்டத்தில் ஏஆர் ரஹ்மான் டேஸை தான் என்னை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச அளவில் இப்படி ராஜா சார், ராஜா அவரோட பாட்டும் தெரியும். இருந்தாலும் நாங்கள் ஃபேன்ஸாக இருந்தது ஏஆர் ரஹ்மான் சார் டேஸ். இப்போதைக்கு கூடுதலாக நாங்கள் செய்கிற ஜான்ரஸ் ஹிப்ஹாப், ஆர்என்பி, அவங்களோட ஆர்டிஸ்ட், ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். பட் தமிழ் ஆர்டிஸ்ட் ஏஆர் ரஹ்மான் சார், யுவன் சங்கர் ராஜா எல்லாருமே எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இசைஞானி இளையராஜாவை பார்த்து அனைவரும் பிரமித்ததுண்டு. அவருடைய பாடல்களுடைய இசையை பார்த்து மயங்காதவர்களே கிடையாது. காலத்தால் அழியாத பாடல்கள் MS விஸ்வநாதன் அவர்களுடைய பாடல்கள் கூட இன்றும் கேட்கக்கூடிய தருணத்தில் இருந்தாலும் இந்த இளைய சமுதாயத்திற்கு அதிகமாக வேகத்தை தூண்டியது ஏஆர் ரஹ்மானின் பாடல்களாக தான் இருந்தது. அவருடைய இசையிலே வந்த பாடல்கள் அனைத்தும் தாங்களும் இசைத்துறையில் போக வேண்டும், எங்களுக்கும் இந்த இசை ஞானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ரீதியிலே அவருடைய உந்துதல்கள் தோன்றியது அந்த கால பகுதியிலே. இப்படிப்பட்ட சமயத்திலே ஹரிமேனனுக்கும் பாடல் துறையிலே, இசைத்துறையிலே ஆர்வம் ஏற்பட்டது என்பது உண்மையாக இருந்தாலுமே உங்களுடைய நண்பரின் பேரில் தான் நீங்கள் ஒரு அமைப்பு குழுவை உருவாக்கியிருக்கிறீர்கள். அதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
ஆமாம், எங்களோட குழு பேர் வந்து RH அண்ட் க்ரூ. அதாவது ரொபின், ஹரி அண்ட் குழுவினர்ன்றது ஒரு மீனிங். குழுவில் மொத்தம் 4 பேர் இருக்கும். ரொபின், நான், அஜய், சிவா, 4 பேர். 4 பேருமே சின்ன சின்ன வயசுல இருந்தே நண்பர்கள் தான். இதில் என்னோட ஒவ்வொரு ஆக்களோட பங்கு என்னென்னா, ரொபினும் நானும் மெயின் இசையமைப்பு செய்வோம், கம்போசிங். ஸோ அதாவது நார்மலாக ஒரு ஆல்பம் ஒன்று செய்கிறதுக்கு தேவையான எல்லா அம்சங்களும் எங்கள் 4 பேர்கிட்ட வேறு வேறையாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் 4 பேர் இணைஞ்சதால தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஆல்பமான எங்கேரியா நார்த் 31 எங்கேரியா எங்களோட அந்த ஆல்பத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். ஸோ இப்படித்தான் ஆரம்பித்த உங்களுடைய பயணம். நீங்கள் குறிப்பிட்டது போல் 4 நண்பர்களிடத்திலே 4 விதமான துறையிலே ஆர்வம் இருந்தனால தான் நீங்கள் ஒன்றாக சேர்ந்தீர்கள். இருந்தாலுமே இந்த இசை அந்த நீங்கள் ஆல்பம் வெளியிடும் பொழுது உங்களுடைய ஒத்துழைப்பு 4 பேரின் ஒத்துழைப்பு எப்படி இருந்தது? காரணம் சில சமயங்களில் நீங்கள் சொல்லலாம் இந்த வரிகள் இப்படி இருந்திருக்கலாம், அவர் சொல்வார் இந்த இசை இப்படி இருந்திருக்கலாம். முரண்பாடுகள் கருத்துகள் வரும், ஒற்றுமைகளான கருத்துகளும் வரும், சில நேரம் வாய் தர்க்கங்களும் வரலாம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் அனுபவங்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். ஆமாம், அது வந்து நிறைய வரும். ஏன்னா இங்கே வந்து என்னென்னா மெட்டு போடுறது 2 பேர், நானும் ரொபினும். ஸோ எங்களுக்குள்ள நார்மலாக அவன் போடுற மெட்டு எனக்கு பிடிக்கும், நான் போடுற மெட்டு அவனுக்கு பிடிக்கும். சில சமயங்களில் பிரச்சனை வரும். அதாவது அவன் சொல்லுவான் எந்த பாட்டை செய்வான்னு சொல்லி, நான் சொல்லுவேன் அவன் பாட்டை செய்வான்னு சொல்லி, அப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ நடுவில் சிவா அவர் தான் 2 பேரையும் சமாளித்து ரொம்ப கஷ்டப்படுவார் 2 பேருக்கு நடுவில். இப்படி வசனங்கள் லிரிக்ஸ் எழுதுறது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு மெட்டை போட்டுட்டு அதுக்கேற்ற லிரிக்ஸை அவர்கிட்ட இருந்து எடுப்போம். அஜய் வந்து நான் சொல்லுவேன் அவரை ரொம்ப உண்மையாகவே திறமைசாலி. அவர் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக யோசிப்பார். அப்போ நாங்கள் கேட்க உடனே எழுதுவார். ஸோ எங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் எழுதுவார். அதுவும் ரொபினை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கேற்ற மாதிரி லிரிக்ஸை போடுற வரைக்கும் ரொபின் வச்சு வாட்டி எடுப்பார். நீ அப்படி செஞ்சபடியே தான் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நல்ல ப்ராடக்ட் ஒன்று ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு கொடுக்கலாம் போல இருந்துச்சு. ஏன்னா பாட்டு கேட்டு எல்லாருமே சொன்னாங்க வரிகள் நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க.